பகுத்தறிவு பகலவன் ராமசாமி நாயக்கருடைய வழித்தோன்றல். பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கும் வித்தியாசம் இல்லாத அந்த சக்கர நாற்காலி சதிகாரன் கச்சத்தீவை கொடுத்து இலங்கைக்கு தூக்கி கொடுத்தேன். யார் விட்டு சொத்துறா? யார் சொத்து? இந்திரா காந்தி யாரு? இந்திரா காந்திக்கு என்னடா இருக்கு? மத்திய அரசு தான் தூக்கி கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது மத்திய அரசு தூக்கி கொடுக்கிறது என்றால் வேடிக்கை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் கருணாநிதி. நீ சதிகாரம், உனக்கு வக்கில்ல துப்பு இல்லைன்னா எதுக்குடா அரசு? நீ செத்து இருக்கணும் அன்னைக்கே, நீ அன்னைக்கே செத்து இருக்கணும். எனக்கு வக்கு இல்ல, எனக்கு துப்பு இல்ல, அதனால தூக்கி கொடுத்துட்டியா, நான் வேடிக்கை பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து எந்த திராவிடத்தை நீ நம்பினியோ நின்றையோ அதனால இன்னைக்கு எல்லாம் இழந்தோம். 1972 கச்சத்தீவை தூக்கி கொடுக்குறியான். அதற்கு பிறகு இந்த நொடி பொழுது வர மீனவர்களை கேட்க நாதி கிடையாது. அந்த கடைநிலத்தை மீனவர்களுக்கு பெரும் அரசியலும் இல்லை, பெரும் ஓட்டு வங்கியாக இருந்தாலும் அதற்கான தலைமையும் இல்லை. ஆளுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த மீனவர்களுக்காக துணை நின்றதா? இல்ல. சாதி ஒழிப்பு கடவுள் மறுப்பு பேசிய அந்த திராவிட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், திராவிட முன்னேற்ற கழகம், அதை தொடர்ந்து எண்ணற்ற திராவிட மாமதைகள் அந்த மீனவனை பற்றி ஏதாவது ஒரு நாள் வேதனைப்பட்டதுண்டா? அவன் கண்ணீருக்கு ஏதாவது வந்து பரிகாரம் செய்ததுண்டா? இல்ல. ஏன் எது செய்ய முடியாது? இந்த இடத்தில் இந்திய பேராதிக்கத்தினுடைய அடிமைகளாக திராவிட கட்சிகள் இன்றும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கியதனுடைய விளைவு 800 மீனவர்களுடைய தாலி, என் சின்னாத்தாளம் பெரியாத்தாளம் தாலி அறுத்து மூலியா உட்காந்துருக்கா. இப்ப ஏன் இத்தனை கட்சிகள் இருக்கும்போது எதுக்கு திராவிட கட்சியில வந்து காளி ஒண்ணணும், அதை கருவறுக்கணுங்கிற? 2009 3 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்தது இந்த திராவிட அரசு. அமைதிப்படங்கிற பேர்ல வந்து ஒட்டுமொத்தமா இருக்க அமைதிப்படை அழிச்சு 13,000 பேரை கருப்பளிச்சு. அன்னைக்கு 13,000 பேர் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பெரும் சங்கடமான ஒரு சூழலையில வந்து நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வர்றாரு எங்க அண்ணன் வர்றாரு. டிசம்பர் 11 பாரதியோட புகழை போற்றுவோம்னு சென்னையில ஒரு அரங்கத்துல ஒரு கூட்டம் நடக்கு. அப்பா, இவன் பேசுற பேச்சுகள். சங்கி கூட்டத்துல சீமான் வந்துட்டாரு, சங்கிக்கு சிஞ்சாடிச்சாரு. அண்ணன் என்ன சொன்னாரு? பாரதிய பேசுவோம். இதற்கு முன்பாக இருந்த அந்த திராவிட கட்சி ஏன்டா பேசல? எங்க அண்ணனுடைய கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? பதில் இல்ல. அந்த நேரத்தில் கன்னடன், அவன் ஒளிகை இல்ல, தமிழ் வாழ்க. அந்த நேரத்தில் மலையாளி, அவன் ஒளிகை இல்ல, தமிழ் வாழ்க. அந்த நேரத்தில் அவன் தெலுங்கன் ஒளிகை இல்ல, தமிழ் வாழ்க. அந்தந்த நேரத்தில் உள்ள தேசிய இனங்களை மதிக்கிறோம், வந்தே மாதரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக என் தமிழ் நிலத்தில் என் தமிழ் தாயை வணங்குகிறோம். தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்க என்பது எங்களுடைய முழக்கம். எங்க அண்ணன் எடுத்து